இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றீங்க. வாட் ஆர் யூ டூயிங்? நீங்க தான் ஒரு பொறுக்கிய கோச்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க. சார், அவன் ஜெயிலுக்கு போன அக்யூஸ்ட். அதுவும் என் தங்கச்சியை கடத்தின கேஸ்ல உள்ள போனவன். இவனை கோச்சா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் கோச்சா போட்டா விளையாடுற பொண்ணுங்களுக்கு எப்படி சார் பாதுகாப்பு இருக்கும்? சார், இனிமே இவன் என் ஒய்ஃபு கோச்சா இருக்க கூடாது. கதிர், அதை நீங்க சொல்லாதீங்க. இவன் கோச்சிங் கொடுத்தா தானா இனிமே உங்க ஸ்பான்சர்ல விளையாட மாட்டான். அதை முடிவெடுக்க வேண்டியது நீங்க இல்ல, நாங்க. உங்க ஒய்ஃப் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. நாங்க சொல்ற கோச் கிட்ட தான் அவங்க பிராக்டிஸ் எடுக்கணும். அப்படின்னா அக்ரிமெண்ட்டை இப்பவே கேன்சல் பண்ணிக்கலாம். ஓஎஸ், கேன்சல் பண்ணிக்கலாமே. 5 லட்சத்தை கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். $5 லட்சமா? நாங்க எது கொடுக்கணும்? ஏன்னா உங்க ஒய்ஃப் எங்க கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போது 4 lakhs வாங்கியிருக்காங்க. வேணும்னா அவங்களே கேட்டு பாருங்க. என் ஹஸ்பண்ட் பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு, அதுக்காக பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டு வாங்கினாங்க. தானா இவர் சொல்ற மாதிரி பணம் வாங்கினியா? ஆமா கதிர். அப்ப நீ என்கிட்ட கொடுத்த பணம்? நான் தான் அவர்கிட்ட கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்னேன். சாரி கதிர், அப்ப எனக்கு வேற வழி தெரியல. நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன்னு தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா இவனை கோச்சா போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சார், என் ஒய்ஃபுக்கு இவன் கோச்சா இருக்கிறது பிடிக்கல. இவன் என் ஒய்ஃபை எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் சார். சார், இங்க பாருங்க, முதல்ல இவனை மாத்துங்க, அப்பதான் என் ஒய்ஃப் விளையாடுவாங்க சார். நீங்க சொல்றதுக்காக எல்லாம் மாத்த முடியாது. உங்க பர்சனல் எல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச். அவர் பிராக்டிஸ் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு தானா ஜெயிச்சிருக்காங்க. சார், அவன் திறமையால வளர்றான் சார். அதுக்கு இவன் ஒண்ணு காரணம் இல்ல. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு விளையாட விருப்பம் இல்லைன்னா நீங்க வாங்கின 4 லட்சம் ரூபாயும் பிளஸ் பெனால்டி 1 lakh டோட்டலா சேர்த்து 5 lakhs கொடுத்துட்டு போயிட்டே இருங்க.